மக்களை ஃபிசிக்ஸ் ஃபார் எவர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன் அண்டு மோட்டிவேஷன் கிளாஸஸ் கொடுத்து வந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ்க்கான சிலபஸ், அதுக்கான டாபிக்ஸ் பற்றி, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி தான் யூனிட் வைஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன் கிளாஸஸ் பார்க்காத மக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், அதை போய் பார்த்துங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நம்மளுக்கு மிகவும் அவசியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ நம்ம சிலபஸ் ஏன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இது வந்து நெட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் நீங்கள் இப்போது 10 யூனிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எந்த யூனிட் படிக்க ஆரம்பித்தாலும் சிலபஸ் உங்கள் கையில் இருந்தால் தான் வந்து அது 100% உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் இல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தோ நீங்கள் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி படித்தாலும் அது வந்து 100% சாட்டிஸ்ஃபை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிலபஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 செட்ஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க. ஸோ நம்ம படிக்கும்போதே இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா ஸோ அதில் இம்பார்ட்டன்ட்லாம் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட என்னென்னத்துக்கு நோட்ஸ் இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து அந்த நோட்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இல்லாத நோட்ஸ் வந்து நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி மெட்டீரியல்லே போகாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் வச்சு அதுக்கான ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. அது படித்து முடிச்சிட்ட பிறகு இல்லாத ஸ்டடி மெட்டீரியலில் ஆன்லைன்லேயோ இல்லை ஸ்டடி சென்டர்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதுக்கப்புறம் இல்லாத நோட்ஸை வாங்கி படிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் நோட்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா யூஜி, பிஜி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிஜி சிலபஸ் தான் இதில் வந்து சிலபஸில் ஒரு 90% கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்து ஒரு 50% ஆஃப் நோட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே இல்லைனாலும் நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவே நிறைய புக்கு வருது, அதுவும் யூஸ்ஃபுல் தான். பட் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆத்தர் கூடிய ஒரு புக்கை வாங்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கெலாம் வருது பார்த்திங்கன்னா அதில் சில எழுத்து பிழைகள் இருக்குது. அது கண் கூட நானே பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸும் சில சமயம் சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் காம்படிட்டிவ் அந்த எக்ஸாம் புக்கில் பார்த்து இது பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கார். பட் அங்கே பார்க்கும்போது அது வேறையாக இருக்குது. ஆன்சர் கீழே பார்க்கும்போது அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஸோ இது மாதிரி மைனர் மிஸ்டேக் வர்றது அது வந்து ஒரு இயல்பான விஷயந்தான். ஏன்னா நாமளே ஒரு எதனா ஒரு ஒர்க் ஷீட் நம்ம ரெடி பண்ணுறோம், இல்லை எக்ஸல், வேர்டு ஒர்க் பண்ணுறோன்னா எழுத்து பிழைகள் வர்றது கொஞ்சம் சகஜம்தான். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு லைஃப் சம்மந்தமான விஷயத்தில் அது மாதிரி வரக்கூடாது. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ், நிறைய ஆத்தர் வந்து ஃபாரின் ஆத்தர், இந்தியன் ஆத்தர் எல்லாமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடாக புக்கு வாங்கி வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஸோ 90% இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ சிலபஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அந்த நோட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இப்போ ஃபஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னால் உங்கள்கிட்ட என்னென்ன நோட்ஸ் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் இருக்கும். ஸோ உங்ககிட்ட அதுக்கான சிலபஸ், அது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அது இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ இது 2 மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 2 நல்லா தரவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், இல்லாத மெட்டீரியலை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் பின்வரக்கூடிய வீடியோலையும் போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படிலாம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துங்க. ஸோ சிலபஸில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் வைஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் வைஸாக எது இம்பார்ட்டண்ட், எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் சிலபஸ் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து வெக்டார் ஃபீல்ட் அண்டு மேட்ரிக்ஸ் தியரி. ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா தென் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், divergence, curl and Laplace operator in orthogonal curvilinear coordinate and their explicitity from a Cartesian spherical coordinates and Stokes theorem and Gauss theorem. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் காஸ் தியரம்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி தென் கிராடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்லேருந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா தென் அல்ஜிப்ராய்க் ஆப்ரேஷன், then rank of a matrix, then eigenvalue and eigenvector, then characteristic equation, then Gale-Hamiltonian theorem, then diagonalization and dimensionality of unitary orthogonal, then Hermitian and symmetric matrix. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூ ஆர் ஐகன் வெக்டார் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், கேலி ஹாமில்டன் தியரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். பட் அது பெருசாக ஒன்று நீங்கள் வந்து ப்ராப்ளம்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் அது தியரம் என்னன்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்மிஷன் அண்ட் யூனிட்டரி மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் சப் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், லெஜெண்டர், தென் ஹெர்மிடைட் ஈக்குவேஷன், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காமா அண்டு பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. இந்த லாஸ்ட்டு சப் டாப்பிக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில். ஸோ வெக்டார் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் காஸ் தியரம் கண்டிப்பாக ஒன்று வரும். தென் மேட்ரிக்ஸ் தியரியில் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் 3, ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் 2. ஸோ இந்த யூனிட்லேருந்து கன்ஃபார்மாக நான் சொன்ன டாப்பிக்லேருந்து 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். So then unit 2, then probability and theory of errors. So then basic concept of probability distribution, then exclusive event and addition, then compound event and product, then binomial, Poisson and Gaussian distribution, the normal distribution of error, then standard error, then principle of least square, then application of solution of linear equation, then curve fitting. So அதில் subtopic group theory, then definition, then subgroup, then homomorphism and isomorphism, group representation, then irradiable representation, then unitary representation. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்குரூப் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக அதுலேருந்து ப்ராபபிலிட்டி சம்மந்தமான 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டரி ரெப்ரசன்டேஷன், இந்த ஹோமோஃபோரிசம் அதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நாம் சொன்ன இந்த கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கனாலே ஒரு 3 to 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், தென் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட், தென் D'Alembert பிரின்சிபல், தென் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தென் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன், தென் conservative and non-conservative system, then Hamiltonian equation, cyclic variables, then principle of least action, then theory of small oscillation, then normal coordinates and normal modes, then linear diatomic molecules, rigidity bodies, then moments and product of inertia, Eiger angle and Eiger equations of motion, last symmetric top. ஸோ யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக D'Alembert பிரின்சிபல் அல்லது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஹேமில்டோனியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின் கன்ஃபார்மாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஐலஸ் ஈக்குவேஷன்லேருந்து கன்ஃபார்மாக வந்து ஒன்று வரும் ஒரு கொஷின். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிஜிடிட்டி பாடிஸில் அல்லது நார்மல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் நார்மல் மோட் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ நம்ம அடிச்சு சொல்லலாம் இதுலேருந்து கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து 3 to 4 கொஷின் கன்ஃபார்மாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் சந்திச்சோம். ஸோ செகண்ட் யூனிட்ல 3, ஸோ 5, 3, 8 இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின். ஸோ 12 கொஸ்டின் 3 யூனிட்லேருந்து 12 கொஸ்டின் கன்ஃபார்மாக நம்ம சொன்ன டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ யூனிட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், தென் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸ்,
and a distribution of velocity, then mean, root mean square, and most probable velocity, then Bose-Einstein statics, then distribution function, then phonon gas, then black body radiation, then Fermi-Dirac statics, then distribution function, then electron gas, then polyparamidism, then thermonic emission, then elementary idea of phase transition, then properties of liquid helium, then phase to phase, then Lewis theorem, then statistical equation, then microcanonical ensembles, then equation of state thermodynamic function of an ideal gas, equipartition of energy. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி, மீன், ரூட் மீன் ஸ்கொயர் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் ஸ்டாட்டிக்ஸ், அது மாதிரி ஃபெர்மி-டைராக் ஸ்டாட்டிக்ஸ், இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் டிரான்சிஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட் வந்து என்சிம்பிள்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ 4 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக நான் சொன்ன டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக வரும். முன்னாடி 12, இப்போ 4, 16. ஸோ 16 டாபிக்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வரும். ஸோ யூனிட் 5 பார்த்தீங்கன்னா தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, தென் கூலும்ஸ் லா, தென் காஸ் லா, தென் பாய்சன் ஈக்குவேஷன், தென் லாப்லேஸ் ஈக்குவேஷன் அண்ட் சொல்யூஷன் டு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ், தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் dielectric media, then molecular polarizability and its application, then vector, scalar potential, B and H in a magnetic field, Maxwell equation and the significance, then Poynting theorem, then radiation of oscillating dipole. So it is subtopic relativistic mechanics, then basic area, then Lorentz transformation, then time dilution and Lorentz contradiction, then velocity, additional law, then momentum and energy in relativistic mechanics, then center of mass system for 2 relativistic properties. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தென் பேசிக்காக இந்த கூலும், காஸ் லா, பாய்சன் ஈக்குவேஷன், தென் லாப்லேஸ் ஈக்குவேஷன்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தென் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அதுலேருந்து ஒரு கொஷின், பாயிண்டிங் தியரம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், பாயிண்டிங் தியரம் இல்லை இந்த ரேடியேஷன் ஆஃப் ஆசிலேட்டிங் டைபோலில் 4 கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி 16, இதில் +4 20 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் டைலூஷன், லாரன்ஸ் கான்ட்ராடிக்ஷன் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16, இதில் வந்து 2 பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக 22 மார்க்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ யூனிட் 8, ஸோ பேசிக்காக குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமான ஒரு யூனிட் தான் சொல்ல போனால், ஆனால் பேசிக்காக அதில் வந்து சுலபமான முறையில் வந்து இதில் வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்கோடேஞ்சர் இண்டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். தென் பெட்டர்வேஷன்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பவுலிஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து அந்த ஒரு கண்டிப்பாக வரும். அந்த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தென் what is that, then Lx Ly which is equal to then Ly Lz is equal to then Ih is equal to then Ly, அது மாதிரி ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் ஸ்கேட்டரிங் தியரம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் பார்ஷியல் வேவ் அனலைஸ் அண்டு ஃபேஸ் ஷிஃப்ட் அனலைஸ், தென் டைரக்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி அன்சாரிட்டி பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தென் del x del p is equal to then h/2 or h/4. ஸோ அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். தென் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரும் இம்பார்ட்டன்ஸ். ஸோ தென் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கன்ஃபார்மாக வரும். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 20 + 25 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். கண்டிப்பாக 25 மார்க்ஸு நீங்கள் வந்து நான் சொன்ன டாபிக் பார்த்தீங்கன்னாலே கன்ஃபார்மாக உங்ககிட்ட 25 மார்க்ஸ் இருக்குது. ஸோ quantum mechanics பார்த்தீங்கன்னா that Schrödinger wave equation, free particle, then particle in a potential well, and barrier penetration, and probability interpretation, then expectation value, then eigenfunction and eigenvalue, then stationary state, then wave packet, then uncertainty principle, then linear harmonic oscillator, then angular momentum and addition of angular momentum, then perturbation theory, then transition probability, then constant and harmonic perturbation, then scattering theory, then differential and total scattering cross section, then Born approximation, then partial wave analyzed and phase shift analysis, then relativistic wave equation, then KG equation and Dirac equation and its free particle solution. So next unit 9, nuclear physics பொறுத்தவரை then 50-50. ஸோ 50% பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்காகவும் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கணும். ஸோ ப்ராப்ளமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்பின்னு அது மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் 8 to 16 எடுத்து we have to find ஸ்பின்னு அது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஒரு 3 கொஸ்டின், தென் செகண்ட் பார்ட்லேருந்து 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக்லேருந்து இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 5 to 6 மார்க்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது.
binding energy, semi-empirical mass formula, then stability of nuclei, then nuclear force, then ground state of dendron, then alpha decay, beta decay, then Fermi theory, then selection rule, then liquid drop model, nuclear fission, then cell model, then collective model. இந்த 3 டைப் ஆஃப் மாடல் வந்து கண்டிப்பாக ஒன் கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்மாவில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட்டு தென் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் டென்ட்ரானில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 3 கொஸ்டின்ஸ் இன் யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சப் யூனிட்டில் 3 marks. Next instrumentation theory, then cyclotron, then synchrocyclotron, then photosynchrotron, detector, then GM counter, scintillation counter, then bubble chamber, then nuclear reactor, then neutron cross section, then fission product, then energy release, then chain reaction, then multiplication factor, then moderator, then neutral uranium, then diffusion equation. So in the second subtopic nuclear instrumentation more or less வந்து theory part தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கவுண்டர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். அது மாதிரி இந்த செயின் ரியாக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். அது மாதிரி இந்த சேம்பர் சம்மந்தமான ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஷின் வரும். ஸோ லாஸ்ட் 6th யூனிட் ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ யூனிட் 6. ஸோ இந்த யூனிட் நம்பர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சாரி. ஸோ அந்த யூனிட் விட்டு மாறி இருக்கு. ஸோ யூனிட் 6, 7க்கு அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸோ பட் யூனிட் எல்லாமே சேம் தான். ஸோ யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, தென் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா, தென் ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டோமிக் அண்ட் லீனியர் மாலிகுல்ஸ், தென் ராமன் ஸ்பெக்ட்ரா, தென் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் அண்ட் கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங், electronic state of diatomic molecules, then Frank and principle, then Hund's coupling scheme, then evaluation of molecular constant from vibration spectra data, then interaction between the nuclear spin and magnetic field in nuclear resonance, then chemical shift, then dipole-dipole interaction spin lattice interaction. So then spectroscopy பார்த்தீங்கன்னா then vibration rotational spectra, then vibration spectra, then Raman spectraலேருந்து கன்ஃபார்மாக 2 to 3 questions இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் கெமிக்கல் ஷிஃப்ட்டு, தென் நியூக்ளியர் ரெசனன்ஸ், தென் இது மாதிரி பார்த்தீங்கனாலே ராமன் ஸ்கேட்டரிங்லேருந்து தென் இன்டராக்ஷன் ஸ்பின் லேட்டிக்ஸ் இன்டராக்ஷன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஷின் இருக்குது. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம கன்ஃபார்மாக வந்து 3 to 4 கொஷின் இதுலேருந்து தான் வருதுன்னு நம்ம கன்ஃபார்மாக பண்ணிடலாம். ஸோ அந்த யூனிட் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிளியராக இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். So unit 7 solid state physics, energy level and density of state in 1, 2 and 3 dimension, then electrical and thermal conductivity, then Wien-Fresman law, then energy band in solid, then transport phenomena in semiconductor, operational function of a junction diode, then Socrates diode, then Bloch's theorem, then KP model, Bernoulli zone, then wave equation of an electron in a periodic potential. So solid state ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தென் வைன்மேன் ஃப்ரான்ஸ் லாலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அது மாதிரி இந்த தீரம் பிளாச் தீரம் தென் பெர்லின் ஜோன்லேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து சப் டாபிக் பார்த்தீங்கன்னா தென் தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தென் மேக்ஸ்வெல் ரிலேஷன் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். தென் ஃபேஸ் டிரான்சிஷன், தென் ப்ரொடக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லோ டெம்பரேச்சர் இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். தென் ஐன்ஸ்டைன் அண்ட் டிபே தியரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிட் இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். ஸோ தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், தென் லாங்குவேஜ் தியரி ஆஃப் பேராமேக்னடிசம், குவாண்டம் தியரி ஆஃப் பேராமேக்னடிசம், ஃபெரோமேக்னடிசம், ஃபெரிமேக்னடிசம், சூப்பர் கண்டக்டிவிட்டி, Meissner effect, thermodynamics of superconducting material, then London equation, then BCS theory, then Josephson effect. ஸோ லாஸ்ட் சப் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன்லேருந்து சில சமயங்களில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இந்த லாஸ்ட் சப் டாபிக்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ லாஸ்ட் யூனிட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 சப்டாபிக்ஸ் இருக்குது. தென் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், தென் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், தென் மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ், தென் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். So then each subsection there ask 2 and 3 important questions. We discuss elaborately in the unit. Electronics unit வரும்போது the most important topics and எதிலிருந்து எவ்வளோ கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணுவோம் ஆஸ்க் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்ட்டு நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையிலையும் 110 மார்க்கு. ஸோ ஈச் சப்ஜெக்ட் நம்ம டிவைட் பண்ணாலும் ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸ் அலகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவல் அலகேஷன் மார்க்கில் இப்போ ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11 மார்க் தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து அதிகபட்சமாக 11 மார்க் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 11 மார்க்கில் நம்ம ஈச் யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கன்ஃபார்மாக வரும்னே நம்ம சொல்லலாம். ஸோ அது யூனிட் வைஸாகவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்தந்த யூனிட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணியே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதிலேருந்து தான் கொஷின் வருதுன்னு நம்ம யூனிட் வைஸாக நம்ம பார்க்கும்போது அது டீட்டெயிலாக இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்றது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து கையில் வச்சுக்கிங்க. நான் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் 90% ஆஃப் யுவர் கோல்ஸ். ஸோ யூனிட் இல்லாமல் எதையுமே வந்து நம்ம வந்து கண்ட மணிக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம வந்து படித்தாலும் தெர் இஸ் நோ யூஸ். ஸோ நம்ம சிலபஸ் தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையில் என்ன நோட்ஸ் இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. இல்லாத நோட்ஸில் எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்குள்ளேயே ஒரு ஷெட்யூல் போட்டு அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால் முடியலைன்னா வேறு யாராலையும் முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணலான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே சமயம் பாலிடெக்னிக் நெட் அஸ்லேட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆர் கவர்டு ஆல்மோஸ்ட் சேம் இன் ஆல் syllabus like PG TRB, then polytechnic, then net slate. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பாலிடெக்னிக் நெட்டு ஸ்லேட்டு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா எது ஈஸியாக யூனிட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த கம்பேரிசன் ஆஃப் அதர் எக்ஸாம்ஸ் லைக் பாலிடெக்னிக் நெட் ஸ்லெட்டு ப்ளஸ் PG TRB சிலபஸை கம்பேரிசன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த சப்ஜெக்ட். ஸோ நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபார் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து எப்படி தென் வே ஆஃப் அப்ரோச் தென் வே டு ஸ்டடி அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நம்மளோட சேனல் முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு தயார்படுத்தி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார்படுத்தி அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணி நம்மளோட கோலை எப்படி சக்ஸஸ் பண்ணுறதா நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் நான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.